இல்லை கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஸ்க்ராம்பிள் வேர்டாக கொடுப்போம். அதாவது வேர்ட்ஸ் வந்து ஸ்க்ராம்பிள்டாக இருக்கும், அதோட ஸ்பெல்லிங் வந்து ஒவ்வொரு லெட்டரும் ஸ்க்ராம்பிள்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதை அன்ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதோட கரெக்ட் ஆன்சர் சொல்லணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதாவது கரெக்ட் ஆன்சர் தெரிந்தது என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7353277000, அதாவது 7353277000. இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து எங்களை கால் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சரை சொல்லலாம். ஸோ இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற அதாவது அந்த வேர்ட் ஸ்க்ராம்பிள் என்னன்னா, அதாவது பைபிளோட ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக பார்த்துக்கிட்டே 2-3 வீக்ஸாக வந்துட்டு கேரக்டர்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ பைபிளில் சொல்ல போனால் நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறையா இருக்குது, அதே மாதிரி பிளேசஸும் நிறையா இருக்குது. ஸோ வி தாட் ஓகே வி வில் இதை வந்து நம்ம அதாவது கேரக்டர்ஸே அப்படியே கன்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நேம் ஆஃப் சம் பீப்புள். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கால் த நம்பர் இஃப் யூ நோ த ஆன்சர். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண போனால் பைபிளில் சில அதாவது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் அதாவது பைபிளில் உள்ள கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம், பிளேசஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில இது கேரக்டர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதான் இந்த கேம் ஷோவோட தீம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, இதோ பாருங்கள் ஸ்க்ரீனில் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்கள். Then the word is ENTPESH. ENTPESH. ஸோ இது வந்து பைபிளில் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் நேம், இது வந்து ஒரு நேம். ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம நேம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நேமில் உங்களுக்கு தெரிந்தால் யாராவது ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இல்லை, யாரும் வந்து கால் பண்ணலைன்னா ஐ வில் கிவ் அ க்ளூ. ஓகேங்களா? ஸோ அதான் வந்துட்டு இதில். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ENTPESH. ஸோ இதோட ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கால் பண்ணுங்கள் 7353277000, அதாவது 7353277000 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதாவது ஷேர் திஸ் ப்ரோக்ராம். அதாவது டிவிலையோ இல்லை அதாவது ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதன் மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் இதை பற்றி தெரிய வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து கொஸ்டின் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஆன்சர் தெரிந்தால் ஸோ நீங்கள் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள், மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இதற்கு வேணால் நான் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாம். இந்த கேரக்டர் வந்துட்டு பழைய ஏற்பாடு கிடையாது, இது புதிய ஏற்பாடில் உள்ள ஒரு கேரக்டர். புதிய ஏற்பாடில் உள்ள கேரக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தெரிஞ்சால் ப்ளீஸ் dial the number which is displayed on the screen 7353277000. ஸோ உடனே வெயிட் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடில் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இந்த நேம் வந்து நிறையா பேருக்கு இந்த பேர் வைப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் நான் சொல்கிறேன் நிறையா பேருக்கு இந்த நேம் வந்து வைப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த நேம் வந்து நிறையா பேர் புழக்கத்தில் இருக்காங்க. ஸோ பாருங்கள், அப்படி தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் dial the number which is displayed on the screen, that is 7353277000. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து அடுத்த க்ளூ வேணா தர்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அதிகாரத்தை சம்பந்தப்பட்டது. ஒரே ஒரு அதிகாரத்தில் இந்த கேரக்டரை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆமாம், இந்த கேரக்டர் வந்து ஒரே ஒரு அதிகாரத்தில். சரி, இப்போ ஒரு கால் பண்ணுறாங்க, யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். எஸ் சார்ல்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்லையா? சரி, இதோட ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆன்சர்? கரெக்டா? கன்ஃபார்மா கரெக்டா சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க?
ஓகே 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 வெரி குட். சரி, ஸ்டீஃபன் யாருன்னு தெரியுமா? சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ அடுத்து நிறைய கொஸ்டின் வரும். ஸோ அந்த கொஸ்டின்க்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேயா? ஓகே சார்ல்ஸ், தேங்க்யூ ஃபார் காலிங். பாய் பாய் பாய். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஸ்டீஃபன். தமிழில் வந்து ஸ்தேவான்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு இதுக்கு வந்து அப்போஸ்தலரில் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அதில் தான் வந்து இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் இருக்கும்போது நிறைய அற்புதங்கள் அதாவது அதிசயங்களாக நடக்கும். நிறைய பேர் வந்து அதாவது கடவுள் ஆவியில் நிரப்பப்படுவார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நிறைய அவங்க இவருக்கு அகைன்ஸ்டாக பேசுவாங்க. பேசி கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து தேவதூஷணம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவரை வந்துட்டு பிடிச்சி கொடுத்துட்டு கடைசியில் தே வில் கில் ஹிம். ஸோ இவர் வந்து ஒரு மாற்றாராக தான் இறந்திருக்காரு. இவர் கல்லறிந்து கொண்டு வருவார்கள். ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்தேவான், இதான் வந்து ஸ்தேவானோட லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் இதோ துறையில் வருது. ஸோ பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் UDSEDATH. UDSEDATH. ஸோ இதான் வந்துட்டு இந்த கொஸ்டின். ஸோ இதோட இதுவும் வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடுன்னா புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ இதோட ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் 7353277000 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசி ஆன்சரை சொல்லலாம். ஆன்சர் தப்போ ரைட்டோ டோன்ட் வரி, ட்ரை பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வந்து திரையில் தர்ற நண்பர் ஏதாவது ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். ஐ வில் பி பேக் ஆஃப்டர் த பிரேக். நீங்கள் ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக எனக்கு நீங்கள் சொல்லணும். சரியா? ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது. அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் தொடப்படக்கூடாத முடியாத
வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி ஒரு மிகவும் ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30 லட்சம் அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு லைஃப் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். 77 60 74 75 95 77 60 74 75 95. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ போன் பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 1,50,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். வெல்கம் பேக் டு வேர்ட் ஸ்கிராம்பிள். ஸோ நான் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதாவது டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா அந்த கேரக்டரை பற்றி அதிகமாக பைபிளில் சொல்லப்படவில்லை, ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அதனால வந்துட்டு அதை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அவர் பேர் வந்து நான் சொல்கிறேன், அப்புறம் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதனால் வந்து அந்த கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீல் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து என்னென்னா, இவர் வந்து ஜூடு தான் வந்து அந்த கேரக்டர், அதை நான் சொல்லிடுறேன். ஜூடு தான். ஜூடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தடேயுஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த நேம் தான் நம்ம இப்போ போட்டது. பட் அது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஸோ அதனால தான் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நானே சொல்லிட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இதோ திரையில் பாருங்கள். ஸோ பாருங்கள், இது இந்த கேரக்டர் USJES. ஸோ இதோட ஆன்சர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஷுட் நோ. ஸோ தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிந்திருந்தால் 7353277000, அதாவது 7353277000 இதோ கால் வந்துடுச்சு. பார்க்கலாம் யாருன்னு. பிரைஸ் தி லார்ட். எஸ் சார்ல்ஸ், சொல்லுங்க. ஜீசஸ் கன்ஃபார்ம்டா? ஜீசஸ் கரெக்டான ஆன்சரா? கன்ஃபார்ம்டா? ஓகே ஓகே ஓகே, சரி, அது கரெக்டான ஆன்சர். ஸோ ஜீசஸ்னா யாரு? ஜீசஸ்னா யாரு? இதோட அவர் யார்? அவரை ஜீசஸ்னா யார்? அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, வெரி குட், வெரி ஓகே 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 ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ இது கரெக்டான ஆன்சர். சாரி சார்ல்ஸ், திருப்பி பார்த்துட்டே இருங்க, அடுத்த கொஸ்டின்ஸும் வரும். ஸோ வந்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேயா? ஓகே, பாய் பாய்.
ஸோ இது வந்து ரெண்டு ஆன்சருக்கும் ஒரே ஆள் தான் கால் பண்ணி சொல்லியிருக்காரு, சார்ல்ஸ். ஸோ இது மாதிரி ஐ வாண்ட் அதர்ஸ் ஆல்சோ டு பி இன்வால்வ். ஸோ நீங்களும் மற்றவங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கேம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் எவ்ரி டைம் ஒரே ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ஸோ அப்போ மற்றவங்களாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், நாங்கள் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்கல. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறோம். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இதோ திரையில். ஸோ ISTTU is the question. ஸோ இதோட ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் 7353277000 7353277000. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் பிரேக் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓகேயா? அன்பான நேயர்களே, லைவ் டிவியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் சிம்பலையும் கிளிக் செய்து அன்றாட புது தகவல்களை உடனுடைய பெற்றுக்கொள்ளுங்கள். In my life, you took my darkness and gave உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தன் உயிருள்ள நாளெல்லாம் துதிப்பாடியே உம்மையே ஆராதி. நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. ஐயோ தெரியலன்னு போறதோட so I just made it very easy answer. Okay, ஆபிரகாமோட ஃபர்ஸ்ட் சன்னோட பேர் என்ன? Boy. Okay, male. You have to keep guessing the thing. Male character. Okay. Come on, keep guessing. Old Testament. Adam and Eve. Adam. Okay. Yeah. Okay, நேயர்களே, இந்த கேம் வந்துட்டு இவங்க ரொம்ப நல்லா விளையாடினாங்க. நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. இதே போல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் நீங்க இந்த கேமுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு இந்த கேம் ஆடுறதுக்காக எப்படின்றத நாங்க சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த கேம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா விளையாடினாங்க. ஸோ தொடர்ந்து நான் இந்த கேம்ல வின் ஆகுறது தான் முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபென்ட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கினாங்க. வெல்கம் பேக் டு வேர்ட் ஸ்கிராம்பிள். இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ ISTTU அதான் வந்து த கொஸ்டின் இஸ். ஸோ இந்த வேர்டை வந்துட்டு இது ஒரு கேரக்டர், பைபிள் கேரக்டர். ஸோ அது மட்டுமல்ல, இது அகெயின் இட் இஸ் அ நியூ டெஸ்டமெண்ட் கேரக்டர். ஸோ அதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7353277000 7353277000. இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட்.
எஸ் சார்ல்ஸ், சொல்லுங்க ஆன்சர் என்ன சொல்லுங்க. டைட்டஸ். டைட்டஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை சொல்லுங்க. ஓகே, வெரி குட். சரி, டைட்டஸ் யாரு தெரியுமா? டைட்டஸ் யாரு தெரியுமா? ஊழியம் செஞ்சாங்களா? சரி, ஓகே ஓகே, கரெக்டான ஆன்சர். சரியா? தொடர்ந்து பாருங்க. சரியா? தொடர்ந்து பாருங்க. அடுத்த क्वेश्चनக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சா ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, பாய் பாய். ஸோ இதோட ஆன்சர் வந்து அகைன் இட் இஸ் டைட்டஸ். ஸோ அதாவது டைட்டஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டைட்டஸ் யாரும் இல்லை, இது ஒரு வந்துட்டு அதாவது பரிசுத்த பவுல் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு கீழே ஒரு அதாவது அவரால் வந்துட்டு அவர் வந்து ஒரு அந்நியராக இருந்து அப்புறம் ஆண்டவருக்குள்ள பவுல் மூலமாக வழிநடத்தப்பட்டவர். ஸோ வழிநடத்தினது மட்டுமல்ல, ஸோ அவரை வந்து நிறையா இடத்துக்கு அதாவது வந்துட்டு பால் வந்துட்டு அதாவது பவுல் வந்து எல்லா இடத்துக்கும் அவரை வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு தேவை இருக்கோ ஸோ அங்கெங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த பவுலோட ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த கொரிந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கொரிந்தியது இதுக்கு எழுதுனது, தீத்துவுக்கு எழுதுனது, டைட்டஸுக்கு எழுதுனதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவரோட பேர் மென்ஷன் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கொரிந்தி தேசத்துக்கு அனுப்பும்போது அவர் வந்து பயங்கர பெரிய சக்ஸஸ் ஆகி அதாவது ஊழியம் செஞ்சு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் ஊழியம் பண்ணிட்டு வரும்போது தான் அப்போ வந்து அதை வந்து 2 கொரிந்தியரில் வந்து இதை பற்றி எழுதியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு அனுப்பார். இப்படியே ஒவ்வொரு இடத்துக்கா எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது இருக்கோ ஸோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் வந்து பவுல் வந்து இவரை அதாவது டைட்டஸை வந்து அனுப்பிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, இவர் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்டுகெதர் அதாவது இவரோட இதில் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு அதாவது ட்ரபிள் ஷூட்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ அதாவது வந்து எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணுறவராகவும் ஒரு பீஸ் கீப்பராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு உண்மையான ஒரு டிசைபிளாகவும் இருந்திருக்காரு. அதோட ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷனரியாகவும் இருந்திருக்காரு. அது ஆதி காலத்தில் உள்ள அந்த ஏர்லி ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏஜஸ் உள்ள மிஷனரி தான் இவரும். டைட்டஸும் ஒன் ஆஃப் த மிஷனரி என்று சொல்லப்பட்டிருக்கு இவரோட இதை பற்றி. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து டைட்டஸோட இந்த கேரக்டரோட அதாவது சாராம்சம். ஸோ அடுத்து என்ன கேரக்டர்னு சொல்லி பார்க்கலாம். இது துறையில் உங்களுக்காக. ஸோ பாருங்க, EOSSM. ஸோ ரொம்ப இது ஈஸியான குவெஸ்டின். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இதோட ஆன்சரை தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த கேரக்டர் வந்து அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவரை பற்றி வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே படிச்சிருக்கோம். சின்ன வயசில் இருக்கும்போதும் சரி, பைபிள் ஸ்கூலில் அதாவது சண்டே ஸ்கூலில் இருக்கும்போதும் சரி, இவரை பற்றி நிறையா வந்துட்டு ஸ்டோரிஸ் எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணும்போதும் இவர் நிறையா இடத்துல இவரோட பேர் இல்லாமல் வராது. இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹலோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, சோபனா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபையால ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். சரி சிஸ்டர், இப்போ வந்து என்ன ஆன்சர்? எஸ், ஓகே, மோசஸ். சரி, ஈஸியானது. சரி, மோசஸை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து எல்லாருமே இதை இவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? ஒரு சின்ன நான் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? அந்த மோசஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜெப வீரர் அண்ணா. ஓகே 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 சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் தொடர்ந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வருது, அதுக்கும் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ இப்போ வந்து சிஸ்டர் சோபனா கால் பண்ணி அதோட கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதாவது வந்துட்டு
மோசஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அவரை பற்றி தெரியாதவங்களே இல்லை. ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்தவரை, அதாவது முச்செடியில் ஆண்டவர் இவரை வந்து கண்டுபிடித்து அவரோட பேசினார். ஸோ அங்கேருந்து தான் அவரோட லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு ஆடு மேய்த்த ஒரு ஆளை வந்துட்டு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களையே வந்து வழிநடத்தி கூட்டி செல்கிற ஒரு தலைவராக மாற்றினார். ஸோ என்னதான் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் சரி, பட் வந்து கடவுள் வந்து அவருக்குன்னு ஒரு பிளான் வச்சுருந்தார். ஸோ அந்த பிளானுக்கு வந்து மோசே வந்து அவரை வந்து ஏதாவது கீழ்ப்படிந்தார். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது பைபிளில் நிறைய இடத்துல போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மோசையோட வந்து ஆண்டவர் வந்து ஒரு நண்பனோட பேசுகிற மாதிரி பேசினாருன்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ மோசைட்ட வந்து அதாவது நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படின்னு நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவரும் வந்து மோசைட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, அதாவது வந்து நம்மளோட இப்போ லைஃப் எப்படி இருக்குன்னு இல்லை, ஸோ பட் கடவுள் வந்து ஒரு வாட்டி வந்து நினச்சி உங்களை வந்து அதாவது தெரிந்தெடுத்து கொண்டாருன்னா, அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மளை ஒப்பு கொடுத்தோன்னா, ஸோ அவரோட சித்தத்துக்கு நம்ம வழிவிட்டோன்னா கடவுள் வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விடுவார். அதான் நம்மளோட லைஃப்பில் வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இதான் வந்து மோசையோட லைஃப்பில் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறையா விஷயங்கள். சரிங்களா? ஸோ இதான் வந்துட்டு மோசே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். ஸோ பாருங்கள், AGRHA. ஸோ இதான் வந்துட்டு அடுத்த கொஸ்டின் தெரிந்தால் நீங்கள் வந்துட்டு உடனே வந்து 7353277000 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ அதை மறக்காமல் டிவி முன்னாடியே இருங்க, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருங்க, ஆன்சரை தேடிட்டே இருங்க. ஐ வில் பி பேக் ஆஃப்டர் த ஸ்மால் பிரேக். லைவ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த சோஸ்திரங்களையும் துதிகளையும் உங்களுக்கு நான் சோத்திரம் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த லைவ் டிவிக்காக உங்களிடத்தில் நான் காணிக்க கேட்குறேன். நம்முடைய டிவிக்கு அதிகமான பண செலவு தேவைப்படுகிறது. நாங்கள் மற்ற மாதிரி கோடிக்கணக்காக நாங்கள் கேட்குறதில்ல. நீங்கள் கொடுக்குற ஜெபம் பண்ணி கொடுக்குற அந்த கொஞ்சம் காசு அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருடைய கரங்களில் வரும்போது அது ஆசீர்வாதமாக மாறும். இப்போ நம்ம கொஞ்சம் ஜனங்கள் கேஜிஎஃப் வரைக்கும் போவோமான்னு யோசித்தோம். ஆனால் இப்போ ஏறக்குறைய 25 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுக்கிறோம். ஆந்திராவிலே 2 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுக்கிறோம். அப்படி பார்த்தா நம்ம வியூவர்ஸுங்க நம்முடைய இடம், நம்முடைய டிவி போகிற இடம் ஏறக்குறைய 80 லட்சத்துக்கு மேலே பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கணக்கு இருக்குது. நீங்கள் இவ்வளோ பேருக்கும் அந்த சத்தியம் தொடர்ந்து போனோன்னா நீங்களும் எங்களுக்காக உதவி செய்து அந்த காணிக்கை அனுப்பி கொடுத்தீங்கன்னா இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க முடியும். கர்த்தர் உங்களை அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா அந்த ஊழியத்தை நம்மகிட்ட கொடுத்துக்கிறாரு. நம்ம செய்யலைன்னா கணக்கு கேட்பார். ஆனால் லைவ் டிவி நாங்கள் எடுத்துகிட்டு எங்களுக்காகவோ எங்களுடைய பிள்ளைங்களுக்காகவோ எங்கள் குடும்பத்துக்காகவோ நாங்கள் உபயோகப்படுத்துறதில்ல. இதுவரையில் ஊழியத்துக்கு கொடுத்து தான் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு வரோமே தவிர ஊழியத்திலிருந்து நாங்கள் எடுக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. வெல்கம் பேக். இப்போ வந்துட்டு நான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் சரியா. இப்போ கால் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இப்போ திருப்பி ப்ளீஸ் தயவுசெய்து கால் பண்ணுங்கள். ஸோ யாராக இருந்தால் கால் பண்ணிங்கன்னா தயவுசெய்து திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி நீங்கள் அதோட ஆன்சரை சொல்லலாம். AGRHA. ஸோ ஒரு கால்
ஓகேங்களா? இதோட ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து உடனே கால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த கேரக்டர் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் உள்ள கேரக்டர், அதாவது நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது, பழைய ஏற்பாடில் உள்ள கேரக்டர். ஸோ இதுக்கும் அதாவது வந்து இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறையா தடவை நம்ம வந்துட்டு கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த கேரக்டரை பற்றி நிறையா வந்து பாடலும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேரக்டரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே கால் பண்ணுங்கள். உடனே ஆன்சர் தெரிஞ்சால் 7353277000 7353277000. இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். எஸ் சார்ல்ஸ், ஆன்சரை சொல்லுங்க. ஆகார் கரெக்டான ஆன்சர் தான். சரி, ஆகார் யாருன்னு தெரியுமா? ஆகார் அப்ரஹாமோட செகண்ட் ஒய்ஃபா? சரி, ஓகே சரி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ந்து பாருங்க, அடுத்து ஒரு கொஸ்டினும் வரும், அதாக்க நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஓகே, பாய். இப்போ வந்து அது அகெயின் வந்து ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆகார். ஸோ இந்த கொஸ்டினை வந்து சார்ல்ஸுங்கிறவர் தான் கால் பண்ணி ஆன்சரை சொன்னார். ஸோ இன்னொருத்தவங்களும் கால் பண்ணுறாங்க. சரி, அவங்க என்ன ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களே வந்து என்ன கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களான்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹலோ. ஸோ கால் கட் ஆயிடுச்சு. ஓகே, இதோட கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து ஆகார். ஸோ ஆகார் தமிழில் வந்து ஆகார்னு சொல்லுவாங்க. ஆகார் யாரும் இல்லை, அதாவது ஆப்ரஹாம் சாராவோட வேலைக்காரியாக இருந்தவங்க. ஸோ இதை வந்து இவங்க ஸ்டோரி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆப்ரஹாம் ஸ்டோரி. ஸோ அதில் வந்து ஒரு பாட்டில் வர்றவங்க தான் இவங்க. ஸோ ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் வயதானப்போ கடவுள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அதாவது வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு ஆப்ரஹாமுக்கு, நீ வயதானாலும் நீ எப்படியும் வந்து குழந்தை உனக்கு பிறக்கும், அது மாதிரி அதாவது உன்னோட சந்ததி வந்து வானத்து நட்சத்திரங்களையும் அதாவது மணலை போலவும் இருக்கும் சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து இதை வந்து ஆப்ரஹாம் விசுவாசிக்காம, அதாவது வந்து ஆக்சுவலி ஆப்ரஹாம் கிடையாது, சாரா விசுவாசிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இவங்களோட வேலைக்காரியாக இருந்த ஆகாரை வந்துட்டு அதாவது வந்து ஆப்ரஹாம் மனமுடித்து வைப்பார்கள். அவர்கள் மூலமாக தான் வந்து அதாவது இஸ்மவேல் பிறப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு கடைசியில் வந்துட்டு தன்னோட எஜமானியவே இந்த ஆகார் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப இழிவாக நினைப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து சாரால் கோவப்பட்டு இவங்களை வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுவாங்க. வெளில போயிட்டு அப்புறம் வனாந்தரத்தில் இருக்கும்போது தன் குழந்தைய விட்டுட்டு ஒரு சைடில் நின்றுட்டு, நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி கூட இல்லை, ஸோ இந்த குழந்தைய வந்து நான் பார்க்க வேணாம், சாகிறதே மேல்னு சொல்லிட்டு ஒரு சைடில் நிற்பாங்க. அப்போ தான் வந்து ஆண்டவர் அதாவது ஆகாரோட பேசுவார், நானும் என்னையும் ஒரு சந்ததியாய் பெரிய சந்ததியாய் மாற்றுவேன் சொன்னோடனே பக்கத்தில் இடத்துல தண்ணி இருக்கும். ஸோ இவங்க கதை அப்படியே போகும். ஸோ அதன் மூலமாக வந்து இஸ்மவேல் ஜெனரேஷன் ஒரு சந்ததி வந்து அதன் மூலமாக உருவாக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட சித்தத்தை அதாவது நம்பணும், அவரோட சித்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வைக்கவில்லை என்றால் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட வேண்டியது வரும். ஸோ அதான் இதோடது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க, ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ பாருங்கள், கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ LBAOROMEHWT பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரிந்தால் நீங்கள் உடனே வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இந்த கேரக்டர் வந்து பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடில் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், திரையில் தர்ற நம்பர். ஸோ இப்போ வந்து ஒரு கால் வந்திருக்கு. ஸோ யாருன்னு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹலோ.
ஸோ கால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ கால் பண்ணியிருந்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. எனிவே இட்ஸ் ஓகே. ஸோ உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணலாம். ஸோ இவர் அதாவது வந்துட்டு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்டில் இவரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, புனிதர் அந்த பட்டமும் கொடுக்கப்பட்ட ஒருவர் இவர். ஸோ இவர் வந்துட்டு அது மட்டுமல்ல, இவர் வந்து புதிய ஏற்பாடில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். அதான் வந்து இவரோட அதாவது இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து நம்ம வந்து இன்னும் ஆன்சர் கொஞ்சம் பக்கத்தில் நான் போயிடுறேன். இவர் வந்து அதாவது 12 சீஷர்களில் ஒரு சீஷரானவும் இருந்தவர் என்பது தான் இவரோட இது. இவர் வந்து இவரோட ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்து. Praise the Lord. உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க சிஸ்டர்? ஓகே ஓகே சிஸ்டர், இதோட ஆன்சர் தெரியுங்களா? பர்தலோமேயு. ஓகே, பர்தலோமேயுங்கிறது வந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓகே 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 சரி, இந்த பர்தலோமேயு யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, அது இல்லாம வேற ஏதாவது? ஓகே 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 தேங்க்யூ சிஸ்டர். இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் சிஸ்டர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் தொடர்ந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வருது, அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே தேங்க்யூ. ஸோ பர்தலோமேயுங்கிறது தான் வந்துட்டு ஒரு கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி இவரும் 12 சீஷர்களில் ஒரு சீஷர். ஸோ இவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கு மேலே வந்து நான் டீப்பாக வந்து அவ்வளவு இல்லை, பட் வந்துட்டு சொல்லணும்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. பட் இவர் வந்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோடைய சீஷராக இருந்து ஊழியம் செஞ்சவர். அது ஸோ அதான் இவரோட இது. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் இதோ உங்கள் துறையில். JELIAH. ஸோ பாருங்க, இதோட கொஸ்டின் வந்து ஸோ JELIAH. ஸோ இது வந்து இது அகெயின் இட் இஸ் அ நியூ இட் இஸ் அ ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ ஒரு காலர் இருக்காங்க. ஸோ பாருன்னு பார்க்கலாம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் அங்கிள். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சிஸ்டர்? ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ சிஸ்டர், உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் மியூட் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? அங்கிள், நான் டிஜிஎஸ்ல இருந்து கால் பண்றேன் அங்கிள். ஓகே சரி, இதுக்கு ஆன்சர் தெரியுங்களா? ஜெலியா அங்கிள். ஜெலியா அங்கிள். இல்ல இல்ல, நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? ஸோ அப்பதான் அதான் அப்பதான் நம்ம நல்லா கரெக்டா பேசலாம். சரிங்களா? சரி, இப்ப ஆன்சர் சொல்லுங்க. ஓகே ஓகே, எலியாவா? ஓகே 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 எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸும் வரும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. பாய். பாய். இந்த கொஸ்டினோட ஆன்சர் எலைஜா, அதாவது அவங்க சொன்ன மாதிரி எலியா. ஸோ எலியா வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ எலியாவை பற்றி வந்து பழைய ஏற்பாடுலாம் சொல்லப்பட்டிருக்கு அதிகமாக. ஸோ அவர் வந்து யாரும் இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து
அதாவது என்ன சொல்கிறது, அக்னி அதாவது மழையை வருவிக்க செஞ்சார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. அது மாதிரி வந்து அதாவது அவர் சொன்னது என்னவோ அது நடக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இவரை பற்றி பழைய பாண்ட நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதான் வந்துட்டு இவரோட இது. ஸோ நான் வந்து சொல்லலை, ஏன்னா இவரை பற்றி இன்னும் சொன்னோன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா வந்து அவ்வளவு அதாவது வந்துட்டு பெரிய 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 அதாவது தீர்க்கதரிசி, இவர் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. ஸோ அதனால தான் வந்துட்டு இவரை பற்றி நான் ரொம்ப சொல்லணும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் டைரெக்டாக. ஸோ அடுத்த கொஸ்டின் இதோ. ஸோ பாருங்கள், இதோட ஆன்சர் நீங்கள் தெரிந்திருந்தால் கால் பண்ண வேண்டிய நம்பர். ஸோ இதோ ஒரு காலர் உடனே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் யாருன்னு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் பிரதர். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரதர்? என் பேர் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். உங்கள் பேர் பிரதர்? டேனியல். ஓ டேனியல். உங்கள் பேர் டேனியலா? ஆமாம் ஆமாம். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? உங்க பேருக்கு டேனியலுக்குரிய ஆன்சரை சொல்லிட்டீங்க. சூப்பர். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? வெரி குட் வெரி குட். சரி, இந்த டேனியலை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, அவர் ஒரு தீர்க்கதரிசி. தானியேல் வந்து ஒரு தீர்க்கதரிசி. சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. ஓகே, பை பை பை. ஸோ அடுத்த ஆன்சர் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். டேனியல் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஸோ அந்த தீர்க்கதரிசி, ஸோ அவரோட பேர்லேயே புத்தகம், தானியல் புத்தகம்னு ஒரு பெரிய அதிகாரங்களே இருக்குது, அதாவது பெரிய அதிகாரமே இருக்குது. ஸோ அந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப, அந்த சாப்டர் உள்ள நீங்கள் படிச்சிங்கன்னா சிலதெல்லாம் ரொம்ப அதாவது அவ்வளோ புரியாது. ஸோ ஒரு தடவை 2-3 தடவை நீங்கள் அந்த டேனியல் சாப்டரை படித்தா தான் புரியும். ஸோ ஒன் ஆஃப் த அதாவது என்ன சொல்கிறது, இதில் வந்து இந்த டேனியல் சாப்டரில் அதிகமான புதையல்கள் இருக்கிறதும், அந்த அதாவது நாலேஜ் நிறையா இருக்குது. ஸோ நிறையா அதை பற்றி, முன்னாடி நடக்கிறத பற்றி வந்துட்டு அதாவது பின்னாடி நடக்க போகிறவைகளை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா தான் வந்து ப்ரொடிக்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். எல்லாமே வந்து அவர் சொன்னதில் எல்லாமே எதுவுமே நடக்காமல் தான் அந்த தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே நடந்திருக்கு. அவ்வளோ ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. சரியா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ஸோ we are into the final minutes of this program. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி வந்து கால் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி அடுத்த வாரத்துலேயும் நிறையா பேர் இன்வால்வ் பண்ணுங்கள், போங்க. ஸோ நிறையா பேர் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி குட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த வார ப்ரோக்ராமை மறக்காமல் இதே டைம், அதாவது வந்து 6 to 7 on next Tuesday மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ண ஒவ்வொருவருக்கும், அதாவது ஆன்சரை கரெக்டாக சொன்ன ஒவ்வொருவருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மே காட் பிளஸ் யூ ஆல். I'll see you next week, same time, same day. Take care. Bye. God bless you all. அன்பான நேயர்களே, லைஃப் டிவியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் சிம்பலையும் கிளிக் செய்து அன்றாட புது தகவல்களை உடனுடைய பெற்றுக்கொள்ளுங்கள்.